ஹாய் வணக்கம் லவ்லீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் வேர்ல்ட் அண்ட் கிங்ஸ். நான் தாங்க நிம்மி. ஸோ இன்றைக்கி நம்ம ஹோபியோட டாட்ஸ் பிரதர் ஃபைனல் பட்டம் பார்க்க போகிறோம். பட்டன் ஓகேடா, ஹெட்செட்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபீல் பண்ணி கேளுங்க. இப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போது நம்ம சுகா உட்காந்துட்டு நம்ம ஜாங்கு, நம்ம தாயம், நம்ம ஜிமன் 3 பேரையும் பார்த்து ஏச்செல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, புரியுதா? நீங்கள் சொன்னதால் தான் நான் இங்கே வந்தேன். என்னென்னமோ நடந்துருச்சு அதுக்குள்ளே. எனக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி காட்டிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த 5 நாள். அவனை வெறுப்பேற்ற வர சொன்னீங்க. இது மேலே நான் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கே பாருங்க, நான் ஊருக்கு போகிறேன். தயவு செய்து ஹோபிக்கும் ஆலியாக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, புரியுதா? சார். என்ன சார்? இல்லை சார், நான் சொல்கிறது என்ன தான் கேட்கணும். ஜாங்கு, சொல்கிறத செய். நான் பாரு, நீ கூப்பிட்டுருந்தா நான் வந்திருக்க வேண்டிய வேலையே இல்லைடா. நான் உன்னோட ஆசிரமத்தோட டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டுருக்கேன் சின்ன வயசுலேருந்து. சரி, ஹோபியை வெறுப்பேற்றணும்னு கூப்பிட்டே அதனால மட்டும்தான் வந்தேன். எனக்கும் ஹோபியை நல்லா தெரியும், பிகாஸ் அவர் நிறையா ஆசிரமத்துக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு, புரியுதா? புரியுது சார். சார்லாம் வேணாண்டா, சுகானே கூப்பிடுங்க. இல்லை பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? இங்கே பாரு, நாளைக்கு ஹோபிக்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு நான் போயிடுவேன், புரியுதா? இனிமேல் அவரை வெறுப்பேற்றிட்டு அதெல்லாம் வேண்டாம். கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாரு. அவங்க எதுக்காண்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு புரியுதில்ல? புரியல? புரிஞ்சுக்கோங்க. அவங்க நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. ஆமாம், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், அதனால தான் அவள் சின்ன பிள்ளை, எதுவும் தெரியாத அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படி பண்ணிட்டு போயிட்டா. இதுக்கு மேலேயும் என்னால் இருக்க முடியாது. நான் நாளைக்கே ஊருக்கு கிளம்புறேன், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நாள் வெறுப்பேற்றிட்டு அப்படி என்னடா கிடையாது அவரை வெறுப்பேற்றதில்ல உங்களுக்கு? ஒரு ஹாப்பினஸ் தான் மயிறு. சரி, கோவப்படாதீங்க சார். நல்லா வக்கனையாக பேசு. ஸோ இப்படியே பேசிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சுகா மாமனும் கிடையாது, பார்த்துக்கிற மாப்பிள்ளையும் கிடையாது. நம்ம பாட்டிக்கிட்ட நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த கம்முனாட்டிக்கு என்கிட்ட சொல்ல தெரியாதா அப்படி சொல்லிவிட்டு அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. சரி, அவர் வாயிலே வர வைக்கலான்னு சொல்லிட்டு தான் மாப்பிள்ளைலாம் பார்க்குறேன்னு சொல்லியிருப்பார். அவர் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். ஆனால் மாப்பிள்ளை இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு வராருன்னு சொன்னனால்தான் அவர் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆனார். அப்பவும் சொல்லாதனால தான் பாட்டி வீட்டுக்கே கூப்பிட்ருப்பாங்க மாப்பிள்ளைய. ஆனால் மாப்பிள்ளை கிடையாது, இவர் நம்ம வீமென் குக்கை ஆசிரமம் இருக்கோம் இல்லையா, ஸோ அவங்க ஓனரோட பையன்தான் நம்ம சுகா. ஸோ இப்போ அவர் டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்காரு அந்த ஆசிரமத்தை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வேறு யாரும் கிடைக்கலன்ற மாதிரி கூப்பிட்ருப்பாங்க நம்ம சுகாவை. அதனால தான் வந்திருப்பார். அவர் பாட்டி கேட்டோ சொல்லவோ இல்லை. ஸோ அதனால் இத்தனை நாள் சுகா இங்கே வீட்டில் தங்குற மாதிரி அப்படி ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம சுகா நெக்ஸ்ட் மார்னிங் அப்படியே பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்கார் ரூம்குள்ளே. ஸோ நம்ம ஹோபி எந்திரிச்சு வெளியே வராரு. டைம் என்ன ஆகுது? ஐயோ, 7:00. என் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு தெரியலையே. அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூமை க்ராஸ் பண்ணி லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்ப்பாரா? நீங்கள் அழகாக க்யூட்டாக பேசிட்டு போதே தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ உள்ளே ஆலியா, ஆலியா ரெடி பண்ணுறேன். குட் மார்னிங். மார்னிங் என்னை ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு தெரியா? முக்கியமான மீட்டிங் போயிட்டு வரேன். மீட்டிங்கா? என்ன திடீர்னு இவ்வளோ காலையில் மீட்டிங்? இதுவே 1/2 hour லேட்டடி. வரியா? நீ போ, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி. அப்படி சொல்லிட்டு அவர் வருவாரா? இப்போ சுகா அப்படியே ரூம்லேருந்து வெளியே வருவார். எங்கே பாஸ் கிளம்பிட்டீங்க நீங்கள்?
வந்து ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். ஓ அப்படியா? ஸோ நம்ம ஹோபி நினச்சிப்பா நேற்று நைட் சம்பவத்தை பார்த்தார்ல, அதனால தான் வந்து வேணான்ற மாதிரி கிளம்புறாரு போல் அப்படி சொல்லிட்டு இல்லை கல்யாணம்லாம் அப்படியே. ப்ரோ இன்னமும் விளாட்றீங்களா நீங்கள்? அதான் என்ன தெரிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன தெரிஞ்சால் சரி. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு சுகாவும் நம்ம ஹோபியும் பேசிகிட்ருக்காங்க. அவர் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு சுகாவை. என்ன சொல்கிறீங்க ப்ரோ? சின்ன பசங்க எதுவும் தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் அவங்க மேலே எதுவும் கோவம்லாம் படாதீங்க. சே நான் கோவப்பட்டு என்ன பண்ண போகிறேன்? எல்லாம் என் பிள்ளைங்க தான். ஏதோ எனக்கு பிடிக்காத கடுப்பு அப்படி பண்ணியிருப்பாருங்க. பிடிக்காதுன்னா இல்லை, உங்கள் மேலே அவ்வளோ பயம் இருக்குது, அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை காட்ட மாட்டுறானுங்க. சரி, எனிவேஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ. ஹாப்பி மேரிட் லைஃபா? இந்த 2 வாரத்தில் கல்யாணம்னு நினச்சிட்ருக்கீங்களே, யாருக்கு? எனக்கும் ஆலியாக்கும் கிடையாது, உங்களுக்கும் ஆலியாக்கும் தான். பத்திரிக்கைலாம் அடித்து ரெடியாக வச்சிட்டானுங்க, ஹோபி வச்சா இல்லான்ட்டு. நீங்கள் பார்க்கலையா? என்ன சொல்கிறீங்க? அது அவங்களோட சர்ப்ரைஸ். ஆமாம், நாங்கள் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டோம், அதுவும் இல்லாமல் அவங்களோட டாட்டர்ஸை வேறு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா எடுத்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். அதனால் அப்படி கொடுத்துடக்கூடாதுல்ல, இன்னும் இருந்தாலும் உங்களை பிடிக்காது இல்லையா, அதனால் கொஞ்சம் வெறுப்புலாம் ஏற்றி கொடுக்குவாங்க. என்ன ஊர்லேருந்து வர வச்சானுங்க, எவ்வளோ பண்ணியிருக்கானுங்க அதை அம்மா தோண்டு இருந்துட்டு. சின்ன பசங்களில் ஏதோ நான் அவனுங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கிறதுனால நான் வந்தேன், இல்லைன்னா. ஆனால் அப்படி பார்த்தாலும் நம்ம ஜிமினும் நம்ம தயங்கும் ஒரு எப்படி சொல்கிறது, டவுட்டே இல்லாத மாதிரி அந்த மாதிரி இது பண்ணானுங்க, தெரியல தான். அது ஆக்சுவலி அவனுங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. ஓ இது வேறு இருக்கா? நம்ம ஜங்குக்கு தான் நல்லா தெரியும் என்ன, அதனால அவன் நல்லா பேசுவான் என்கிட்ட. வந்து இப்போ கூட அவன் என்ன மாமான்னு கூப்பிட்ருக்க மாட்டான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம் எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் தான் கேட்டால. அப்புறமா தான் நம்ம ஜிம்முக்கும் தாயாவுக்கும் நம்ம ஜங்குக்கு சொன்ன அந்த மாதிரின்னு சொல்லிட்டு, அது வரைக்குமே நானும் ஆலியாவுக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு தெரியும். ஓ சூப்பர் சூப்பர். எவ்வளோ பிளான் போட்டிருக்கான் ஜங்குக்கு. அவனுக்கு என் பொண்ணு கொடுக்க போகிறதே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? என் பொண்ணுங்க என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டாங்க, என்கிட்ட எதுவும் மறையலாம் மாட்டாங்க. அதுங்க தான் தெரிஞ்சிட்ருக்க. அப்படி நீங்கள் ரொம்ப நைஸ் பர்சனாக இருக்கீங்க சார். சார்லாம் வேணாம், ஹோபின்னு கூப்பிடலாம். சரி ஓகே, எனிவேஸ் நான் போகிறேன். ஓ தாராளமா. ஓகே ஹோபி, நான் கிளம்புறேன், பாய். எங்கள் அம்மா அப்பா கிட்டே நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்னு தெரியலையே. உங்கள் அம்மா அப்பாவுக்கும் இது பிளான் தான், நல்லா தெரியும் நீங்கள் ஆள் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமாக சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்கள் அம்மாவுக்கு கோவலாம் இல்லை, ஏன் என் பிள்ளை என்கிட்ட சொல்லன்னு தான் அவங்க புலம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ஜங்குக்கும் மட்டும்தான் தெரியும் நான் இந்த மாதிரி பெருப்பேற்ற வரேன்னு சொல்லிட்டு. எப்படியோ என்ன நடுவில் வச்சு நல்லா காய் நக்குத்திட்டீங்க. அச்சோ அப்படிலாம் இட்ஸ் ஓகே, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. ஓகே நான் போய்ட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கிளம்பிட்டு உங்களை பார்த்துட்டு, ஓ குட்டி போயிட்டு வரேன். என்ன குட்டி குட்டின்னு? என் பேர் ஆலியா. டாடி இவனை தொட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாரி சொல்லு சொல்லு. சாரி, இட்ஸ் ஓகே. எப்படி இருந்தாலும் நீ குட்டி ஒன்று தான் இருக்க. போயிட்டு வரேன், பாய். பாய். ஆமாம், எங்கே போகிறீங்க? இந்தியாவுக்கு. ஏன்? அதான் என் சொந்த ஊர். ஓ, நான் சொன்னதில் திருந்துட்டிங்களா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாதா? ஆமாம், ரொம்ப நல்லது. பை பை, போயிட்டு வாங்க. அட்டிங்க. ஐயோ சாரி. சரி நான் போயிட்டு வரேன் ஹாபி. பாய் பாய். ஓகே பாய். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் போகும். நம்ம ஜங்குக், நம்ம தாயாங், நம்ம ஜிமின் எழுந்து ஒரு 10 மணி 11 மணி இருக்கும். வெளியில் எழுந்திரிச்சு வரானுங்க. நம்ம ஹோபியும்
ஆஃபீஸ் போயிட்டு இன்டர்வியூலாம் பார்த்துட்டு வந்திருப்பார் வீட்டுக்கு. ஸோ வீட்டில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்காரு அவர். அப்போ தான் 3 பேர் எழுந்திரிச்சு கீழே வருதுங்க. அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக தூக்கத்தில் மூஞ்ச வச்சுக்கிட்டு. அப்போ நம்ம ஹோபி பார்த்துட்டு, காஃபி இப்போ தான்டா கொடுத்தேன், எனக்கு இல்லைம்மா ஜங்குக்கு ஜிமினுக்கு அதோ எடுத்துகிட்டு வரேன் இல்லடா அப்படி சொல்லிட்டு அவங்களும் போவாங்களா. ஸோ நம்ம ஜங்குக் என்ன எனக்கு இல்லாமல் அக்கறையா காஃபியில் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு எங்களுக்கு. நான் வேண்டா இருக்கும் வேண நானும் ஒன்று மாதிரி தானே வரேன், போய் உக்காரு பார்க்கலாம் என்னன்னு அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே போய் உக்காரானுங்க சோஃபாவில் 3 பேரும். காஃபி குடிங்க. இல்லை இருக்கட்டும். ஆமாம் எங்கடா சுகா மாமா காணும்? ஆலியாவையும் சுகா மாமாவையும் வெளியே அனுப்பணும்ல, கூட்டிகிட்டு வர சொல்லு. போய் கூப்பிட்டு வாடி. அதில் ஊருக்கு போயிட்டாரு பவுப்படா அப்படி சொல்லிட்டு கிச்சனுக்கு ஓடி போயிடுறீங்க. ஊருக்கு போயிட்டாரா? என்னடா இந்தா இது என்னன்னு தெரியல, கொஞ்சம் படித்து சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோபி அவரோட இன்விடேஷனை தான் எடுத்து டிப்பா மேலே வைக்கிறாரு. இதை எப்படா பார்த்தாரு அவரு? படி எடுத்து படி. இப்போ என் காதில் விழுற மாதிரி படிக்கிறேன், தெரியாது எனக்கு. படி. ஜிங்குச்சான் ஜிங்கு ஜிங்குச்சான் அதான் போட்டிருக்காங்க. இல்லை படியப்போ ஜங்கோ சாக். அப்புறம் வெட்ஸ் ஆல்யா ஜங்கால்யா. எப்போ இது? அது இப்போதானா? அதான் ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி. ஏண்டா அதான் எல்லா மயிரும் பிடுங்குறீங்கள்ல, எதுக்கு ஒரு கேரக்டரை புதுசாக கூப்பிட்டு வந்தீங்க? எல்லாம் சுவா சொல்லிட்டாரு. அதான் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? டெய்லி வாய் அடிக்காதண்ணா, வாய் அடிக்காத. சரி அடியில. சரி ஷாப்பிங் போகலாமா கல்யாணத்துக்கு? மூச்சு பாரு நல்லா. சரி அதிங்க போகலாம், வாங்க போகலாம், கிளம்பு. அப்போது நீங்கள் நம்ம ஜங்குக்கு பார்த்து லைட்டாக அப்படி கண்ணெலாம் கலங்குமா? சிவ வா போகலாம், சும்மா மசாலா ரைட்டு அப்படி சொல்லிட்டு மண்டையிலே கூட்டிகிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்புறம் ஜிம்மினுக்கு அப்புறம் நம்ம தயாங்க அப்படி சொல்லிட்டு 4 பேர் ஹக் பண்ணிக்கிறீங்க. நம்ம ஜங்காசாக்கு இதை பார்த்து அப்படி கண்ணெல்லாம் கலங்கும். ஸோ அப்படி கொஞ்சம் நேரம் பொறுத்து இப்போ ஷாப்பிங்கில் தான் இருக்கீங்க. ஸோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக அப்படியே செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. இப்போது வீட்டில் உட்காந்துட்டு எல்லோரும் அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காங்க. எனக்கு இது நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. ஜங்குக்கு இது எப்படி இருக்குது? உனக்கு என்னாடி பொண்டாட்டி சூப்பராக இருக்கு அப்படின்னு நம்ம ஜங்கு சாக் அப்படியே ஜங்கு மறைச்சி பார்ப்பாரா? ஆத்தி மாமனார் என்ஜாய் பண்ணுறா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஐயோ தேங்க்ஸ் மாமனாரே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவுறான். இப்படி மாறுவான் நஞ்சு கூட பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்டோடனே நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆமாம் ரொம்ப மாறிட்டான்ல, உடனே மாமனாருன்ட்டு காலில் வேண்டாம். ஐயோ எந்த உலகத்தில் நடக்கும்? என் தங்கச்சி எனக்கு மாமியார், என் பொண்டாட்டியோட அப்பா எனக்கு மாமனார். ஐயோ சிரிச்சிட்டு. ஸோ அப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கோம். ஸோ இப்படியே டேஸ் போகுமா. இப்போது அவங்களுக்கு கல்யாணம் இன்றைக்கி தான். ரொம்ப அப்படியே ஹாப்பியாக எல்லோரும் பரபரப்புன்ட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரைடாக வரீங்க, உங்கள் கையை நம்மளோட ஜங்குக்கு தான் பிடிச்சிட்டு வரான். ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் அது. ஸோ அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு நேராக வந்து நம்ம ஜங்கோசா கையில் ஒப்படைச்சிட்டு அவங்கள நம்பி தான் கொடுக்குறேன். எங்கள் 3 பேரோட பிரின்சஸ் கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன் ப்ராமிஸ் அப்படி சொல்லிவிட்டு அவங்க கையை அவர் கையிலேருந்து வாங்கிக்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. ஜங்கோசாகே நீங்கள்
ஜங் ஆலியாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். ஜங் ஆலியாவாக நீங்கள் ஜங் ஹோசாக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். அப்படி வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ரிங்லாம் போட்டுட்டு ரொம்ப அப்படியே அவ்வளோ அழகா நவ் யூ மேக் us the bride. அப்புறம் நம்ம ஓபி உங்ககிட்ட வந்து லவ் யூ டி, லவ் யூ டூ இப்போ சொல்கிறேன் டி, உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன். இந்த கல்யாண மேடையில் வச்சு இந்த நீண்ட பயணத்தில் எவ்வளோ நெடிகடி வந்தாலும் சரி, சோர்வு, பயம், கோவப்படுத்துகிற விஷயம், வெறுப்பேற்றுற விஷயம், அன்பு, அரவணைப்பு, இப்படி எல்லா நேரமும் இந்த மாதிரி ஏதாவது நான் ஒன்று செஞ்சாலும் சரி செய்வேன். செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், செய்வேன். இத்தனை விஷயம் நடந்தாலும் சரி, இதெல்லாம் தாண்டி எல்லா நேரத்துலையும் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு இன்னைக்கு இங்கே வச்சு ப்ராமிஸ் பண்ணுறேன். I love you so much. I love you too. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். சின்ன பொண்ணு நிறைய சொல்லி என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஜங்குக்கே சொல்லியிருக்கான், உனக்கு வயசு அதிகமாயிடுச்சு, உன்னை விட்டு போயிடுவேன், உனக்கு கொஞ்ச நாள் போனால் வெறுப்பு வந்துடும் அவர் மேலே நிறைய. இப்போ சொல்கிறேன், நான் வாழ்கிறேன் கடைசி மூச்சு வரைக்கும் உனக்கு உண்மையாக இருப்பேன். சாகிற வரைக்கும் உன் மேலே ரொம்ப உயிராக இருப்பேன். இது சத்தியம். உன் கூட இருக்க எல்லா நிமிஷம் மட்டும் இல்லை, நீ கூட இல்லைனாலும் என்னோட பாசம் உனக்காக ஏங்கும், உன்னோட பாசம் எனக்காக ஏங்கும். அப்படி என்னை விட்டு போனாலும் சரி, உன் கூட வாழ்றதும் வரமாயிருந்தாலும் உன் நினைவுகளோடவே வாழ்வேன். சத்தியமா I love you. இப்போ போலவே எப்பவுமே உன் மேலே பாசம் கட்டிகிட்டே இருப்பேன். நீ என் உயிரோ ஹோப்பி. யார் என்ன சொன்னாலும் உன்னை விட்டு நான் தனியாக போக மாட்டேன். இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். நமக்குள்ள 1000 சண்டை வந்தாலும் சரி, எரிஞ்சே போனாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். திருப்பி தாய்க்கு எங்கிற பிள்ளை மாதிரி உன்கிட்ட தான் வந்து நிற்பேன். இது சத்தியம். I love you. I love you too. அப்புறம் எல்லாருக்கும் செம்மையாக கண்ணு கலங்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ பியூராக அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா ஏஜ் கேப். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, என்ன சீக்கிரமாக செத்து போயிடும் அந்த மாதிரிலாம் உங்களோட மைண்டில், இல்லை காலேஜில் நீங்கள் படிக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி சொல்லும் போது கூட உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறீங்க. ஸோ இப்படியே வந்து எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கெலாம் போயிட்டு, ஸோ இப்போ நீங்கள் 2 பேர் ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ சர்ச்சில் தான் மேரேஜ் ஆச்சுன்றதுனால நீங்கள் வந்து நேராக வீட்டுக்கு போனோடனே ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ எல்லோரும் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜங்குக் கடைசியாக முடிஞ்சிச்சுடே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் உன்னை பார்த்ததே கிடையாதே. ஆனால் நம்மளுக்கு ஒரு லக்கு பார்த்தியா, நீயும் இங்கே இருக்க, உன் தங்கச்சியும் இங்கே இருக்கா. ஆமாம், நீயும் இங்கே இருக்க, உங்கள் அப்பனும் இங்கே தான் இருக்கான். என் மாமனார். சரி, கிட்ட வராத போ. இன்னைக்கு அவங்க 2 பேருக்கு தான் ஃபஸ்ட் நைட்டோ எத்தனை நைட்டோ யாருக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு தான் ஃபஸ்ட் நைட்டு. கிட்டவா. ஐயோ, யாரா நீ?
என்ன வயசாகுது? இந்த வயசுலலாம் உனக்கு என்ன 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 நினச்சிட்ருக்க? நீ தம்பி பார்க்குறியா? ஐயோ எப்பா கடவுளே, இப்போலாம் பேசாத, திரும்ப கிட்ட வராதப்போ. சரிடி, சரி சரி, கிட்ட வரல, ஒரே ஒரு பிசு. போதும் போதும் போதும். என்னடா பண்ணுறீங்க? ஐயோ என்ன போகிறேன்? நன்றி ஒத்தா கல் தட்டு வர மாட்டேடா. ஃபுல் படா இல்லையா? இங்கே வாடி. என்ன இல்லை, என்ன நடக்குதுங்க? இங்கே எதுக்கு வரப்போ? இனி நீ வெளியில் கவுசில் பார்த்தியோ, நானும் என் பொண்ணாட்டி எவ்வளோ பார்த்து வரோம். இல்லை எனக்கு புரியல எதுக்கு. போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயவங்க தெத்தி விட்ருவோன்னே. ஸோ அவனும் போயிடுறான் வெளியில். பொண்ணாட்டி நான் அவன் முடிய பார்த்துக்கிறேன்டி. அவன் என்ன வெளியே தள்ளிட்டான்டி. இங்கே பாரு கிட்ட வந்து கோல் அடிச்சிடறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நிவி ஓடி போயிடுறா. ஸோ இங்கே 2 பேரும் நம்ம தயவங்க நம்ம அக்னியும். என்ன வேணும்? அதுதான் என்ன வேணும்னு தெரியும்ல. இல்லை எனக்கு புரியல. இன்னைக்கு உன் தங்கச்சிக்கும் எங்கள் அப்பனுக்கும் தான் ஃபஸ்ட் நைட். நம்ம 2 பேரும் கிடையாது. இது நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட் ஆடி. எத்தனை நைட்டு தாண்டி போச்சு. கிட்ட வாயேன், ஒரே ஒரு கீசை மட்டும் அடிச்சுக்கிறேன். தயாங் அடிச்சிருவேன். அடி, நானும் அடிக்கிறேன். ஐயோ அது மாதிரி பேசாத. பேசுனே வேணே தயாங், கிட்ட வராதா? ஏன்டே? வானா யார் இப்போ வேணான்னு சொன்னா? நீ கொரட்டி குட்டிய கிட்ட வா. இன்னைக்கு சமத்தா என் கையில் தூங்குமா. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதான், என் மேலே கை வைக்காதான், அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி நமுத்தாதான், சமத்தா தூங்குமா. சரியா? ஏன் என்னது? ஏன்னா இன்னைக்கு அவனோட குட்டி பாப்பாவுக்கு பீரியட்ஸாம், அதனால கிட்ட வரக்கூடாதான். ஓகேவா? அடி குண்டை தூக்கி போடுற. குண்டையும் தூக்கி போடல, கல்லையும் தூக்கி போடல. தூங்கலாமா? சரி, கையில் வந்து பத்துக்கு பார்க்கலாம். குட்டி தூங்கு. ஐ லவ் யூ. சரி, லவ் யூ டூ. சமத்து குட்டி. அப்படி இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம ஜெமினன் கிவி. எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது. இல்லை, நான் இப்போ உனக்கு குடிக்கவே சொல்ல. அது வெறும் தண்ணி தான், குடி. சரி. நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கிளாஸோடய தெரியுறியே, குடிச்சிக்கிட்டே இருப்பியா? எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் குடிப்பேன். எனக்குலாம் இதெல்லாம் இல்லைன்னா இருக்க முடியாது. குடித்தா மாறிடுவியா? அடிப்பியா என்ன? ஓகேன்னா அடிய வேண்டியதுதான். இல்லை புரியல. அடிக்கிறது அப்படி இப்படி கண்ணத்தில் இப்படி அடிக்கிறது. நினச்சா நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கல. தெரியுது, பார்த்தாலே தெரியுது. சரி, நான் போகிறேன். ஒரு கிஸ்ஸு கூட கிடைக்காத போல கிட்ட இருந்து. லவ் பண்ண பரவாயில்ல பார்த்து சிட்டு மூஞ்சு. அம்மோ. ஏவா சொல்லு ஜெமன். என்ன? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கிஸ் வேணுமா? வேண்டாம். இல்லையே, நீ அதுதான் வந்த மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, சும்மா ஆசையா. போதுமா? நான் போகிறேன். நன்றி. போயிட்டா. இன்னைக்கு கிளாஸை கட்டி பிடிச்சது தோணும் போலையே. ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்தா உங்கள் தாத்தா பாட்டி நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம். இப்போ தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாங்க, இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டேன். அவனுக்கும் என்கிட்ட சொல்கிறதுக்கு எப்படி தெரியுமா தவச்சான்? ஆமாம்மா, பயப்படுறாங்க அவன்.
பயந்தாண்டி. அதான் இப்போ எல்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சுல, மனசுக்கு திருப்தியாக இருக்கு. இன்றைக்கி கண்ணு முன்னாலும் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே கண்ணை மூடி போய் சேர்ந்துருவேன். அப்போல்லாம் ஏங்க சொல்கிறீங்க? இன்னும் நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்கு, இன்னும் கல்யாணம்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, எல்லாரையும் கரை சேர்க்குற வேலைலாம் நிறைய இருக்குது. இப்போவே போய் சேர்ந்துருவான் இவன். படியாக்கம்னு. சரி படுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் படுத்துடுறாரு. ஸோ இந்த சைடு நீங்கள் ஆல்ரெடி ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. சரி போதும். ஏய் கம்முனேறி, இன்னி ஏறுகிற ரோட்டில் அடுத்த மாதமே நீ என்னங்க கலந்துருக்குங்க வயிற்றுல அப்படி சொல்லணும். ஐயோ எப்படி பேசிட்டு பாரு. ஹோபி போதும், எனக்கு வேணும், அதெல்லாம் தெரியாது. வலிக்குது. ஏய் ஃபஸ்ட்டு டைம் போடுற மாதிரி. ஐயோ இப்பெல்லாம் பேசாத. நான் அப்படி தான் பேசுவேன், இப்போ என்ன அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகா அப்படி போயிட்டே இருக்குமா. ஸோ இப்படியே ஒரு 3 months கிட்ட போயிடும். நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஆனால் யார்கிட்டையும் இன்னும் சொல்லலை. ஹோபி கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இப்போ உட்காந்து எப்படி அழுதுட்ருக்க? நீ நீ போ. எங்கடி போகணும் நான்? நீ போ. மம்மிக்கு என்னாச்சு? மம்மி ஏன் அழுறீங்க? கேவி என்ன மம்மி அப்படி கூப்பிடாத. சரி கூப்பிடல. எதுக்கு அழுகுதுன்னு சின்ன பொண்ணு? எனக்கு ஹோபி வேணும். எதுக்குன்னு கேட்டேன். வந்து உடனே தான் சொல்லுவேன். சரி ஜங்கு கொஞ்சம் ஃபோன் போட. இரடி. ஹலோ நான் ஜங்கு, எங்கே இருக்கீங்க நீங்கள்? இங்கே உட்காந்து கொஞ்சம் அழுதுட்டுருக்கு. நீங்கள் வந்தால் தான் எதனா சொல்லுவாங்களாம். என்ன சொல்ல போகிறானே தெரியல. வந்துடுறேன் ஒரு 5 minutes கிட்ட வந்துட்டேன். டிராஃபிக் யாருடா? சரி சீக்கிரம் வாங்க. ரொம்ப அழுகுறேன், எனக்கு என்ன பயமாக இருக்கு. வரேன் எனக்கு என்ன விவசாயம் இருக்கு என்னன்னு புரியலடா. வரேன் அப்படி சொல்லிட்டு அவரும் வராரா. வந்து அப்படி என்னாடி ஆச்சு அப்படி சொல்லிட்டு முட்டி போட்டு உங்க கால்கிட்ட உட்காராரு. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஏன்டி என்னாச்சு திடீர்னு? நான் அன்றைக்கே கூப்பிட்டலாம் ஒன்று, தனியாக வீடு கட்டியிருக்கோம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு. அது இல்லை ஹோபியா. இப்போ எதுடி அழுவுற? சொல்லடி, பயமாக இருக்குடி. இருங்க ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வேகமா அப்படி கொஞ்சம் கீழே இருக்க ரூமுக்கு போயிட்டு ஒரு டப்பா எடுத்துகிட்டு வந்து, இந்தாங்க. என்ன தெரியுது பாருங்க. அப்புறம் திறந்து பார்த்தா அப்படியே மனுஷன் முட்டி போட்டுருந்தவர் உக்காண்டாரு. ஆலியா அப்பா பார்க்க போறீங்க அப்படி சொல்ற? அப்பா பார்க்க போறீங்க நிஜமாவாடி? ஏ இது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிடலாமடி. நான் இவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஆலியா ஹெச்சி பண்ணாத மாடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விடுவீங்களா? நாடி முதல்ல என் புருஷன் தான். அடிப்பாவி. சரி கோ அஹெட் மேன். ஏய் நிஜமாடாடி? குட்டி இருக்கா வயிற்றுல? நிஜமாவா? ஆமாம். உனக்கு ஹாப்பியா? ஏய் ரொம்ப ஹாப்பிடி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. நாங்களாம் அக்கா போகிறோம். ஆமாம் நாங்களாம் மாமா சாக போகிறோம் போட்டி அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பிக்கிறாளுங்க 3 பேரும். போங்கடி எப்படிக்கா, நான் கொஞ்சம் என் புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ண போடி. ஆமாம் போங்க எல்லோரும் போங்க அப்படின்ட்டு நம்ம பசங்க சொல்லிட்டு போயிடுறானுங்களா. ஆனால் இன்னும் ஜங்கோசாக்கு அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்காரு. அவரால் நம்பவே முடியல. ஒரு மாதிரி இருக்கு. குட்டி இரு அடி வயிற்றுல.
ஆ நீ ஒரு குட்டி. ஆமாம் ஆமாம், மேட்ரு பண்ணதெல்லாம் தெரியல, அப்போல்லாம் இந்த குட்டின்ட்டு. ஏய் ரொம்ப நேரடி. சரி அழாத, எதுக்கு அழுகிற? தெரியலையே, ஒரு மாதிரி இருடி. இவ்வளோ ஹாப்பி தெரியுமாறிய? தெரியல. அப்போது நம்ம அக்னி, நிவி, கிவி அப்படி சொல்லிட்டு 3 பேரும் ரொம்ப சேடாக ஒரு இடத்துல உட்காந்துட்டாளுங்க. இனிமேல் அப்பாவுக்கு நம்மள கண்டுக்கு தெரிய மாட்டோண்டே. ஆமாம் ஆமாம், இப்போது அவரோட பிளட்டில் அவரோட சொந்த குழந்தை வந்துருச்சுல்ல, நம்மளாம் இப்போ இப்படி நினைப்பாரா? ஸோ நம்ம ஜங்கோசாக்கு புரியுது அது. ஸோ அப்படி கிட்ட போயிட்டு அக்னி, நிவி, கிவி கீழே முட்டி போட்டு அதே மாதிரி உட்காந்துட்டு, எனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் நீங்கள் 3 பேர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு, புரியுதா? என் பிள்ளை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பான்ட்டு பெரிய ஸ்நானத்தை கொடுத்த 3 தெய்வங்க நீங்கள் தான். அது எப்படி நமக்குன்னு ஒரு பாப்பா வரும்போது அவங்க 3 பேரும் நான் விட்டுருவேன் நீ நினைக்கலாம்? உங்கள் அப்பா அப்படியா? உங்கள் அப்பா அப்படி பேட் பாயா? இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லலாம்? அதுவும் ஏன் காது பட தப்பு தான். சாரிப்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் 3 பேர் தான் எனக்கு, புரியுதா? புரியுது. நம்மளுக்கு தம்பி பிறக்க போகிறான், புரியுதா? தைரியமாக இருக்கணும். நீங்கள் தான் 3 பேர் தான் பார்த்துக்கணும், புரியுதா? பார்த்துக்கிறோம். கட். இப்போது போயிட்டு அவங்க லிட்டில் மம்மியை லக்கை பார்த்துப்பீங்களா? டாடி ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வருவேண்ணா. சரி. டாடி இல்லை, அப்பா. மம்மிக்கு மட்டும்தான் டாடி. அட்டிங். ஐயோ சாரிப்பா. சரி நான் வரேன். நம்ம ஹோசாக்கு போயிடுறாரு. ஸோ இப்படி டெலிவரி வரைக்குமே உங்களை அப்படி தங்க தட்டில் தாங்குறாளுங்க. ஸோ அதே தான் நம்ம வீமின் குக்கோ, நம்ம அக்னி நிவிக்குவையும் அதே தான். 6 பேரும் உங்களை கீழே விடுறது கிடையாது, அவ்வளோ ஒரு அழகாக பார்த்துக்குறாங்க. ஸோ டெலிவரி டைம்லாம் முடிஞ்சிட்டு இப்போ பாப்பா வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ வீட்டில் உட்கார வச்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஆரடி இது குட்டி பாப்பாவா இது? அழகு குட்டியா நீங்கள்? அக்காவை பிடிக்க மாட்டேன் எனக்கு. ஆமாம் ஆமாம், அக்கா மேலே அக்கா போ, சூப்பராக இருக்கும். ஏய் வாய மூடு போ, உங்கள் தங்குக்கு மாமா வாயில் உச்சா போயிடும், சூப்பராக இருக்கும். ஏய் நாடி அப்படிங்க மூச்ச போகிறனலா? நீ மட்டும் சொன்னியா? அது மட்டும் நான் அப்படா வே. யோ இதுங்களை வச்சுக்கிட்டு மூச்சிட முடியாமல் போயிடுப்போது. தள்ளி உக்காருங்க நறுங்க. ஆண்டி தொங்கு புட்டு. உனக்கு பார்த்தியா மாமா புளி வாங்கிட்டு வந்திருக்கேன், கரைச்சி சாம்பார் வை. ஏய் வாயை முட்டு பொடி. எந்த புளி? வெள்ளை புளியா கருப்பு புளியா? மஞ்சா புளி ஜப்பர் நல்லா. ஏய் உனக்கு தான் எனக்கு செட் ஆகல, முட்டு போ அப்படியா போ அப்படி சொல்லிட்டு சொல்ல. நீங்கள் பாப்பா பாவண்டா நவருங்கடா. ஐயோ உங்ககிட்ட மாட்டின்னு புளிக்குது பாருதா மதோன்னு இருந்துட்டு சின்ன வருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் தூக்கிக்கிறீங்க. ஒன்னடி அப்பா வரட்டும், இதுங்க எல்லாம் சொல்லி விட்டுடலாம். கம்முன்னே இருக்க மாட்டேதுங்கல்ல. நான் பார்த்துக்கிறேன். அப்பா வரட்டும். டடா ஐம் பேக் அப்படி சொல்லிட்டு நம்ம தங்காசாக்குள்ளே வருவாரா? ஸோ எல்லோரும் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி உட்காந்துக்கிறாங்க. என்னடா எப்போவுமே எங்கள் ரொம்ப காலியாக இருக்கும், இன்னைக்குன்னு பார்த்து கச்சன்னு எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என் மாப்பிள்ளையை பார்க்கலான்னு வந்துட்டேன். அதான் நீங்கள் 3 பேர் தனியாக போயிட்டீங்களடா. அப்புறம் என்ன, அப்போ வந்து பார்த்துக்கணும்ல. என் தங்கச்சி டார்ச்சர் பண்ணிட்டீங்கன்னா? ஆமாண்டா பிடுங்குறாங்க. அவள் தான் என்ன டார்ச்சர் பண்ணுறான், கேட்டு பாரு. ஐயோ ஆமாப்பா நாங்களும் சொன்னோம், நம்பவே மாட்டுறாங்க. முட்டு போடி, சின்னி முட்டு போடா அப்படி சொல்லிட்டு 2ம் அடிச்சுக்குதுங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் போகுமா. ஸோ எல்லோரும் வெளியில் போயிடுறாங்க. ஸோ ப்ரைவசி தேவைன்னு சொல்லிட்டு
ஸோ அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பாப்பா பிறந்து இப்போ தான் 6 days ஆகிருக்கு. நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, உட்காந்துட்ருக்கீங்க. நாடி பெயின்லாம் ஓகேவா? ஓகே தான் ஹோபி, நல்லா இருக்கேன். செகண்ட் பேபிக்கு எப்போ பிளான் பண்ண போகிறீங்க? ஓ, பாப்பா பிறந்து 6 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே செகண்ட் பேபி வேணுமோ? இன்னும் ஒரு 3 yearsக்கு என்கிட்ட வராத, அவ்வளோதான் ஒன்று. அப்படி போவி நாடி, அவ்வளோதானா? அவ்வளோதான். இங்கே பாரு, கிட்டக்கிட்ட வராத, கொண்டுரும் ஒன்று. சரிடி, சரி வரல. அது நான் கொடுப்பியா இல்லை அது பாப்பாவுக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது? சரிதான், அப்போது 3 வருஷத்துக்கு உங்ககிட்ட வரக்கூடாது, வரவே கூடாது. பாரடி, பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்படி கொஞ்சம் அப்படி ஜாலியாக போயிருக்கு உங்கள் ஃபேமிலி. இப்போல்லாம் ரொம்ப கேரிங் அண்ட் ரொம்ப ஒரு நாளும் அப்படியே உங்களுக்குள்ளே இருக்கிற லவ் அதிகமாகிட்டே போகுது. ஒரு ஒரு துளி கூட அது கம்மியாகவே கிடையாது. ஸோ இப்படியே ஒரு 8 years கிட்டே போயிடும். ஸோ இப்போது நீங்கள், உங்கள் பேபிஸ், நம்ம ஜங்கோசா எல்லோரும் ஒரே வீட்டில் தனியாக போயிட்டீங்க. ஸோ இப்போது நீங்கள் எந்திரிச்சிட்டு சமையல் பண்ணிகிட்ருக்கீங்க. சின்ன பண்ணுறது எஞ்சி வேலைக்கு வாடினா அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஏன் அகல்யா, எந்திரடி அகல்யா. ரிஃபான் எப்படி தூங்குதுங்க பாரு எல்லாம். கொட்டி புண்ணோம், பால் வேணுமா பாப்பாக்கு? குடிக்கலாமா? வேணும். அம்மா தரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களே உட்காந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை லூஸ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. குடி சொல்ல பொண்ணும், என் அழகு பொண்ணும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு பாப்பா ரிஃபான், ஆம்பளை பையன். உங்களுக்கு 2வது பாப்பா அகல்யா, ஸோ பொண்ணு. இப்போ 3வது பொண்ணு தான். ஸோ அவள் அழுதுட்டுருக்கிறதுனால அவளுக்கு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. பாப்பா பேர் ரியா. இப்போ ஜங்கோசா ரூம்லேருந்து வருவார். ஸோ வேலை பார்த்துட்டு பக்கத்து ரூம்லேயே தூங்கிட்டுருப்பார். இப்போ தான் வராரு. நாடி என்ன பண்ணிட்டுருக்க? இங்கே பாரு, கிட்ட வந்த கொண்டுடுவேன், மரியாதை போய்டு. நாடி போன்றல நான் பண்ணிட்டுருக்கோம். என் பொண்ணு ஒன்றும் பண்ணல, போ. பால் குடிக்கிறீங்களாடி? பால் குடிச்சிட்ருக்கா, ஊக்கிலிட்டுருக்கா வந்து. நாடி பார்க்க தானே செய்கிறேன், அதுவும் குழந்தைங்கள. பாரு ஹோபி, மரியாதையாக போயிட்டு. போக முடியாதே, போக மாட்டேன்டி, போ. பால் குடிக்கட்டும், போ, அப்புறம் வந்து பேசுகிறேன். சரி வா வெயிட் பண்ணுறேன். ஸோ அவளும் பால் குடிச்சு முடிச்சுட்டு திருப்பி தூங்கிடுறா. போது மாடி தங்குமே. வாய் தச்சுக்கிறீங்களா? தூங்காமல் வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வெளியே வருவீங்க. ஹோபி அப்படியே வந்த உடனே உங்களை பேக்கப் பண்ணிவார். ஹோபி என்ன பண்ணுற? ரொம்ப நாள் ஆச்சுடி. மார்னிங் ஒரே ஒரு டைம் பக்கத்து ரொம்ப போகலாம், பசங்க தூங்குதில்ல. இங்கே பாரு வேணான்னு சொல்லி 3 லோடு பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால் வர முடியாது. இப்போ வந்தால் லோட் பண்ணி நெக்ஸ்ட் பேபிக்கு கன்ஃபார்மே பண்ணிவிடுவேன். இது ஓடிப்போ. நாடி அவ்வளோதானா? புருஷாண்டி புருஷன்தான், யார் இல்லைன்னா போதும், போ. இந்த கேஸ் மட்டும் போதும் உனக்கு, இப்போதைக்கு போ. நாடி அவ்வளோதானா? அவ்வளோதான், போ. இங்கே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன இப்போ என்ன இதுக்கிட்ட வர? நானும் பார்த்துனே இருக்கேன். ஏண்டி, ஒரு மனுஷனை 2 நாள் காய போடலாம், 3 நாள் காய போடலாம், 3 மாதமாக காய போட்டு வச்சுக்கிறேடி. எனக்கு தான் வயசாகிடுச்சுல்ல, இப்போ உன்னோட ஸ்ட்ரென்த் குறையாதா? குறைஞ்சிட்டா ஜங்கோசா கேளடி. நான் அப்படியே எப்பவுமே சீட்டோ டெஸ்பாசீட்டோ எப்பவுமே வைப்பிலே இருப்பேன் நான், புரியுதா? ஐயோ, இங்கே பாரு, மரியாதை போய்ட்டு இவ்வளோ கிட்ட வேணாம். அப்புறம் ஏன் மூடாவதா, மூடு மாறுதா? அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் இருந்து உங்கள் செஸ்ட் வரைக்கும் அப்படியே கையை வச்சு ஸ்லைட் பண்ணிட்டே வரான். இங்கே
பாரு ஹொசக் வேண்டாம். அப்புறம் ஹொசக் வலிக்கும், வலிட்டும் அப்படி சொல்லிட்டு அவங்கள தூக்கி அப்படியே அந்த டைனிங் டேபிள் மேலே அவங்கள உட்கார வைக்கிறான். வேண்டாம், பயமாக இருக்கு, எதுவும் பண்ணாத, இன்னைக்கு கிஸ்ஸு ஹக்குன்ட்டு எதுவும் வேணாம். ஒரு குட்டி மேக்கவுட் மட்டும் போட்டு விட்டுறேன். வேணாம், இங்கே பாரு, இது ஹாலாக இருந்தாலும் யாரும் இல்லடி அப்படி சொல்லிட்டு அவனோட ஃபேண்ட்டு ஜிப்பை மட்டும் கழட்டி அவனோட மெம்பரை வெளியே எடுத்து டக்குன்னு அவங்கக்கிட்ட எழுது. நீங்கள் சாரி மாதிரி வியோ பண்ணியிருப்பீங்க, ஸோ உள்ள வந்து இன்னர் போடல, ஸோ அவங்க நல்லா கிட்ட எழுது மெதுவாக இன்சிட் பண்ணுறான். அவங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால. என்னடி டாடி இப்போதான் ஃபார்மில் வரேன். டாடி முடியல, வலிக்குது, ரொம்ப நாள் பண்ணலடி, அப்படிதான் இருக்கும், கோஆப்ரேட் பண்ணு. போதும், இது உள்ளேவா, இன்னும் உள்ளே ஒழுங்கா போல, போதுன்ற. போதும், போதும் ஆயிடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒதுங்க பண்ணிவிட்டு அப்படியே அந்த டைனிங் டேபிள்லேயும் அப்படியே மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. நாடே லுக்கு அப்படியே உங்களை ஃபேண்ட்டை கட்டிகிட்டே பார்த்துட்ருப்பானா. பொறுக்கிடா நீ, பொறிதான் யார் இல்லைண்ணா. பசங்க வந்துடும், இப்போ வரட்டும். அப்போ கரெக்டாக அப்பா ரியா குட்டி தடதாவில் பொடி போய் சமையல் பண்ணுற வேலையை பாரு, போடி பாரு போடின்றவன, பொடி அப்பா அன்னடி தங்க அம்மா பொடி. அம்மா போடி இல்லை, அம்மா கெட்டவ. அவன் தான் உன்னை பெத்த தெரியுமா, அம்மா சரியான கெட்டவ, சரியான கெட்டவ அப்படி சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கா அழகா. டாடி ஒன்னுடி தங்கம், மம்மி பால் தரமாட்டாளா உனக்கு, நான் வாங்கி தரவா, கொடுக்க சொல்ல, பசிக்குது அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. ஸோ 2 வயசு ஆகுது அவளுக்கு. குழந்தைக்கு பால் வேணுமாடி, கூட்ரி, பாரு ஹோசா மரியாதை போயிடு, உங்களால் முடியல, ரொம்ப டயர்டுன்ட்ருக்கீங்க. நாடி இரு, நான் வாங்கி தரேன். சரி பால் குரி அவளுக்கு. இங்கே பாரு ரியா பட்டோ, அம்மா உனக்கு பால் கொடுத்தேன்னா இப்போதான். பால் வேணும், நான் ஹெல்ப் பண்ணுவா, நாடி ஹெல்ப் பண்ணுவாடி. வேண்டாம், அடிச்சிருவேன். சரிடி. அப்போ கரெக்டாக அவங்க பையன் வருவான். அப்பா என்னடா அப்பா, ஐயோ அப்பா எப்படிப்பா உன் பொண்டாட்டி கட்டினேன், என்னடா ஆச்சு, இப்போ ரூமில் யார் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்தா? நான் என்ன பண்ணேன் அண்ணா, நான் என்ன பண்ணேன் அட்டிங்க, அப்படியே அம்மா மாதிரியே இருக்காப்பா. ஸ்கூல் தான் இன்னைக்கு லீவுன்னு தெரியுதுல்ல, எதுக்குப்பா ஆஃப் பண்ணிட்டு போகணும், கடுப்பாயிடுச்சுப்பா, தூக்கமே போச்சு. ஆமாண்டா, ஏன் பேச்சுக்கு வா. ரியா குட்டி எதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்க? அப்போ தான் அண்ணன் சீக்கிரம் எஞ்சிக்கும், அதனால் பண்ணேன். பா பேசாமல் இவளையும் அம்மாவையும் எங்கன்னா தனியாக துரத்தி விட்டு
நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கப்பா, நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க பார்க்கறதுக்கு, அப்படி கெத்தாக இருக்கிறப்பா நீ பார்க்குறதுக்கு. இந்த மம்மி வேணாம், இந்த தங்கச்சி வேணாம், நீனு நான் நம்ம அகல்யா மட்டும் இருக்கலாம். புது மம்மியை பாரு. ஒன்ன வாய்டா, உனக்கு இவ்வளோ இடம் கொடுத்தல அப்படி சொல்லிட்டு ப்ரூம் ஸ்டிக்கை தூக்கிட்டு அடிக்க துரத்துறீங்க. ஸோ அப்பன்னு புண்ணியம் ஓடுன்னு ஓடுறாங்க. நில்லுங்கடா, அடிச்சிருவேன்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக செம்மையாக ஃபன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டோம். ஸோ இப்போ நைட் டைம், நீங்களும் நம்ம ஜங்கோசாக்கு மட்டும் ரூமில் தனியாக இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு மேக்கப் ஷெட்டெல்லாம் முடிஞ்சிட்டு தான் படுத்துட்ருக்கீங்க. நாடி நீங்களும் அவரும் உங்களோட செஸ்ட் வரைக்கும் பெட்ஷீட் கவர் பண்ணிவிட்டு 2 பேர் ஹேண்ட்ஸை கோர்த்துட்டு நீங்கள் ஒரு செஸ்ட்டில் சாஞ்சிட்ருக்கீங்க. நாடி ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. காலைல தாண்டி பண்ணேன், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னியே. அது இல்லைங்க. ஐயோ, எங்கெல்லாம் கூப்பிட்றாளே. என்ன ஒன்றும் இல்லையே. இப்போ எதுக்கு என்ன கிட்ட இருப்ப? அதை முடிச்சுட்டு உட்காந்துருக்கல, அப்புறம் என்ன? எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோன்றி போதும், பண்ண வரைக்கும் முடிச்சுக்கலாம். அதுவும் நீ பண்ணுற வேலைக்கு, நீ பண்ணுற சம்பவத்துக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் போட்டாலும் போடுவா. அந்த தெம்பு நம்ம அமிச்சிக்கும் நிமிக்கும் இல்லை ஹோபி, வேண்டாம். என் மேலே அவ்வளோ பயமாடி அவங்களுக்கு. என்ன கொஞ்சம் நஞ்சம் வேலையாக பண்ண நீ, போதும்பா. சரிடி, நம்ம கதைக்கு வா. என்ன வரணும்? போதும். சரி, லவ் யூ டூ. இன்னொன்னே ஒன்று, நம்ம பாக்கெட்டில் நம்ம பண்ணலாமா? பாக்கெட்டில் நம்ம பண்ணால் அடுத்த மாதமே ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன். அப்புறம் 4வது 5வது 6வதுலையும் போயிட்டே இருக்கும். போதும் ஹோபி, ப்ளீஸ். சரி போதும். லவ் யூ டி, லவ் யூ டூ, மிஸ் யூ டி, மிஸ் யூ டூ. அது மட்டும் வேண்டாம், சரி? இங்கே பாரு, கிட்ட வராத. நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து படுக்க போகிறேன். என்னை நான் டிஸ்டர்ப் பண்ணேன் ஒன்றும் அவ்வளோதான். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வெறும் பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு போவீங்க பாத்ரூம் சைடு. ஏய் செந்தாழனி, செந்தாழனி. ஓ யார் அவ? என் பேர் ஆல்யா. உனக்கு பட்ட பெயரடி? ஓ சரி, நானும் வரவா? வேண்டாம், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி வா. ஸோ அப்படி கொஞ்சம் பாத்ரூமில் போனால் அங்கே கொஞ்சம் ரொமான்டிக்காக சில இதெல்லாம் போகும். நெத்தி பொட்டி நோரமா நித்தோ நானும் வாழ்ந்திடணும், நெஞ்சு குழி ஓசையில் தலை சாஞ்சிட தோணும், உடல் கடந்துமே உயிர் பறக்குமே, புது பிரபஞ்சமே நமக்காகவே ஓடும் நேரம் நிறுத்தி ஆயுள் ரேக திருத்தி காதல் செய்வன் கடத்தி ஒவ்வொரு திணறுக்கும் இறப்பு வரைக்கும். வா செந்தாழனி, உன்னை தேடினா இங்க ஓடி வந்த. வா செந்தாழனி, உனக்காகவே உனக்கும் தாண்டி வந்தேன். ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்கடா. எங்களுக்கு கமெண்ட் ரொம்ப மஸ்ட்டு. எப்படியோ முடிச்சிட்டேன் மூவி எஃப்எஃப். தெரியல எப்படியோ போய் முடிஞ்சிருச்சு. ஓகேடா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் ஸ்டார் கிங்ஸ்னால் நாங்கள் மீட். ஐ லவ் யூ. பை.